அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்துக்காய் வாஞ்சியோடு செயல்படுகிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தால் வாழ்த்துகிறேன். வேதத்தில் தீமோத்தேயு பவுல் எழுதுகிற போது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியாக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே ஊழியம் என்பது உண்மைத்துவத்தில் இருக்கிறது. நாம் தேவனுக்கு உண்மையாய் நடக்கிற போது தேவன் நம்முடைய காரியங்களை ஊழியத்தை நாங்கள் உத்தமமாய் உண்மையாய் செய்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கிறது. தேவன் நம்ம உண்மை உள்ளவன் நம்பித்தான் இந்த என்னை அழைத்திருக்கிறார், உண்மை உள்ளவன் நம்பி, உங்களை அழைத்திருக்கிறார் உண்மை உள்ளவன் நம்பி, மோசையை அழைத்திருக்கிறார் உண்மை உள்ளவன் நம்பி, எப்சிவாவை அழைத்திருக்கிறார் உண்மை உள்ளவன் நம்பி. ஆகவே நாங்கள் உண்மைத்தவமாய் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை செய்து வர்ற உங்களை இயேசு கிறிஸ்துவால் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் படுற பிரயாசங்கள், நீங்கள் படுற சிரமங்கள் அனைத்தையும் நான் அல்ல, கர்த்தர் அறிவார். அவர் அதற்கேற்ற பலனை அவர் கொடுக்கும்படியாக இந்த ஊழிய பாதையில் நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு அநேக இளம் தாய்மார் இருக்கிறீங்க, பிள்ளைகளோடு நீங்கள் சிரமத்தின் மத்தியில் இந்த ஊழியத்தை செய்து வர்றீங்க. கற்பனை பிள்ளை இருக்கிறீங்க, அதை கொஞ்சம் வயது வந்த தாய்மார் கூட கொடுக்குறீங்க. உங்களோட பணிகளை நீங்கள் செய்கிறதுக்கு பாராட்டுறீங்க. என்னென்னு சொன்னால், வெளிப்படையாக செய்கிற காரியங்கள் மக்கள் அறிவார்கள். ஆனால் நீங்கள் மறைமுகமாக செய்யப்படுற ஒவ்வொரு காரியங்களையும் மூலமாக தான் சபை கட்டப்படுகிற உங்களோட ஒவ்வொரு பணியும் முக்கியம். நீங்கள் பொறுப்புள்ள பணியை செய்கிறீங்க, அதை உண்மையாய் கவனமாய் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அதுக்காக தான் பிரயாசப்படுறோம். ஏன்னா சபை என்பது ஒரு மருத்துவமனை. ஆவிக்குரிய நிலையில் சோர்ந்து போயிருக்கிற மக்களை உருவாக்குறது தான் சபை. சபைன்றது ஆசீர்வாதத்தை பொழிகிறது இல்லை, ஆவிக்குரிய மனநிலை சோர்ந்து போய் இருக்கிற மக்களை தேவனுக்குள்ளாக உருவாக்கி விடுவது. அதனால தான் முதலாவது இந்த வரவேற்பில் இருக்கிற மாலினி, ரஞ்சினி உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் செய்கிற அந்த சிறு காரியம் அது புதுசாக வர்றவங்களை, இங்கே எங்களுக்கு ஆறுதல் இருக்குது, இங்கே எங்கள் அன்பாக விசாரிக்கிறாங்க, இங்கே எங்களை கவனிக்கிறாங்க, எங்களை குறித்து கரிசனை படுறாங்கன்னு அந்த தேவனுடைய அந்த அன்பை அவங்க காண்பதுக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் இதெல்லாம் முக்கியம். நீங்கள் நல்ல முறையில் வரவேற்று அவங்க வருவாங்க, பிழையான முறையில் வரவேற்று நின்றீங்கன்னா அவங்க வராமலே போயிடுவாங்க. ஆகவே அது முக்கியம். வரவேற்பு புன்னகையோடு அவங்கள வரவேற்கிற போது அவங்க சந்தோஷப்படுவாங்க, ஓகே இங்கே வர்றது நல்லதுன்னு சொல்லி. அதுபோல் விசாரிக்கணும். அவங்கள கூட்டம் முடிஞ்ச பிறகு புதுதாக வந்தாக்கில் பாஸ்டருக்கும் வெப்சிவாவுக்கும் நேரம் இருக்காது. நீங்கள் விசாரித்து அவங்களோட காரியங்களை கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி ஜெபம் பண்ணுறதா பாஸ்டர் எப்சிவாட கொண்டு விடுங்க. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுடைய காரியங்களை குறித்து பாஸ்டருக்கு நீங்கள் அறிவிக்கிறீங்க, அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் கர்மங்களை ஒழுங்காக எல்லாரும் செய்து பாருங்க, அதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். ஏண்டா இந்த இப்படியான சின்ன சின்ன காரியங்களால் சபை கட்டுவதற்கும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. பெரிய பெரிய காரியங்களை இப்படி அவர்களை விசாரிப்பது, அவர்களை அன்போடு அணைப்பது, அவர் கரிசனையோடு பேசுவது, அவர்களை ஆறுதல் படுத்துவது, அவர்களை கர்த்தருக்குள்ளாய் தைரியப்படுத்துகிற இந்த காரியங்கள்லாம் அவர்கள் கர்த்தருக்குள்ளாய் வளர்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இந்த விசாரிக்க டிலூஸ்னி அம்மா, இளைய தம்பி, பாப்பம்மா, இவங்கள் மாத்திரமல்ல, இன்னும் அநேகர் செய்கிறீங்க. ஆனால் இவங்களது காரியங்களை பொறுப்பானு செய்கிறபடியாக இவங்களை நாங்கள் பேர் சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இன்னும் அந்த பணியை நல்லா செய்யுங்க. யாரும் உடைந்து போகிற மக்களுக்கு ஆறுதல் படுதுங்க. யாரும் உங்களால் உடைஞ்சு போகக்கூடாது. சில பேர் பேசுகிற போது மட்டும் உடைஞ்சு, அப்படி இல்லை. நம்முடைய வார்த்தைகள் ஒருவரை தட்டி எழுப்பி ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை ஊட்டத்தக்கதாக வார்த்தைகளை பேசுங்க. ஏன்றால் இந்த ரெண்டு பகுதியும் மிக முக்கியம். வரவேற்பும் விசாரிப்பும் மிகவும் முக்கியமான காரியம். அதுதான் சபை கட்டுவதற்கும் சபை வளர்ச்சிக்கும் அது உதவியாக இருக்குது. ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறது, மக்கள் மத்தியில் ஒரு தேவனை குறித்தான ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறது, மக்கள் மத்தியில் தேவனுடைய அன்பை விளம்பரம் பண்ணுகிறது. இது ஒரு பெரிய ஊழியம். இதை தவிர வாலிய பகுதியில் பாடல் குழுவில் இருக்க ஜென்ஸ்டியாக சேர்த்து உங்களோட பணிகளை நல்லா செய்கிறீங்க. அதை இன்னும் அதிகமாக கவனமாக செய்யுங்க. ஜனங்களை கவனமாக வழிநடத்துங்க. ஜென்ஸியாக கவனமாக நடந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பாடலுக்கு சரியான ஆக்களை தெரிஞ்சு சரியான முறையில் நடத்தி அதை செய்யுங்க. எந்த ஒரு இழுபறிகள் ஏற்படாதபடி கவனமாக பார்த்துக்களை சேர்த்து நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்க. இதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் மாத்திரம் வாசிட்டு இன்றைக்கு நீங்கள் இல்லைன்னு சொன்னால் மற்றவர்கள் அதை தொடர்ந்து செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவங்களையும் உற்சாகப்படுத்துங்க. பாடல் குழுவில் இருக்கிறவங்கள கவனித்து காரியங்களை செய்யுங்க.
இதில் விசேஷமாக ஒரு காரியம் கவனிக்கணும்னு சொன்னால், இதில் யார் முக்கிய பொறுப்பாக இருக்கிறவங்க அவங்கள்ட்ட தான் நான் கேள்விப்பேன். அவங்க எடுக்கிற முடிவு தான் முடிவு. அதுக்கு மற்றவர்கள் கீழ்ப்படியவன். அதில் பங்கு பெற்ற அனைவரும் கீழ்ப்படிந்து செயல்படுறப்போ தான் நான் செயல்பாட்டாக இருக்கும். எல்லாரும் ஒரு ஐடியா கொண்டு வருவாங்க. ஆனால் யார் பொறுப்பாக இருக்கிறாளோ அவர் தான் சகலதையும் செய்வதா இல்லையான்னு முடிவெடுக்கிற பங்கு அவருக்குரியது. அது யாரும் தலையிடலாது. அவர் தவறு செய்தால் அது எப்சிவாவோ மோசியோ அந்த காரியங்கள் குறித்து பேசுவாங்க. ஆகவே யார் பொறுப்பாக இருக்கிறோ அவங்க சொல்லுவதற்கு மற்றவர்கள் கீழ்ப்படியலைன்னு சொன்னால் அவங்கள நீங்கள் தள்ளிவிட்டு வர காரியத்தை பார்க்கலாம். வாலிப ஒழுங்கு காயாக நீங்கள் பொறுப்பாக இருக்கிறீங்க. இந்த பிள்ளைகளை வளர்ந்து நடத்துகிற மிக கஷ்டமான காரியம். ஒவ்வொரு நாளும் புதிதாக அவர்களுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேணும். ஆகவே அது நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு செய்கிறீங்கன்றதுக்காக நான் பாராட்டுறேன். ஆனால் நீங்கள் தனியே இது செய்ய முடியாது. இன்னும் 2 பேரை கூட்டி சேர்த்து ஏன்டா அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாய் வழி நடத்துகிற பக்கம் உங்கள்கிட்ட தானே. நீங்கள் அவங்கள வளர்த்து விடுறீங்க, உருவாக்கி விடுறது உங்களோட கையில் இருக்குது. ஆகவே ஜெபத்தோட தேவ வழிநடத்தோடு செய்யுங்க. அதாவது ஆலோசனை வேண்டாம், தயவு செய்து கேளுங்க. என்னால் முடிஞ்ச ஆலோசனை கொடுப்பேன். அதே வழியில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வருகிற போது ஒரு புதிய காரியம் அந்த மக்கள் வாலிப பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படியால் பாவப்பான பழக்கினது விடுதலை அடையத்தக்கதாய், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதாய், தேவனுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தத்தக்கதாய் நீங்கள் போதித்து கற்றுக் கொடுங்க. அது இன்னும் அதிகமாக பிரயோசனப்படும். ஒரு விசேஷமாக இந்த வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் அவர்களுக்கு சொன்ன செயல்முறை திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தி விளையாட்டு சாமான்களோ அல்லது ஏதாவது செய்முறையில் காட்டினீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கூடுதலாக புரிந்து கொள்ளும். அவை உங்களுடைய பணிகள் மிக முக்கியமானது. அந்த பணிகளை கவனமாக செய்கிறீங்க. ஆனால் இன்னும் உற்சாகமாக நீங்கள் செய்ய வேண்டிய. இரண்டாம் வர வர மக்கள் பெருகி கொண்டே வருகிறார். கர்த்தர் அனுப்புகிறார், உங்களை நம்பி அனுப்புகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மையாக செய்வீங்கன்னு நம்பித்தான் கர்த்தர் இந்த ஜனங்களை அனுப்புகிறார். ஆகவே அவங்களை நாங்கள் சரியான முறையில் வழி நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்படுறோம். அந்த மக்களை, பாவத்தில் இருக்கிற மக்களை, பொல்லாத வழிகள் இருக்கிற மக்களை சரியான முறையில் உருவாக்கி கர்த்தருடைய வழிகள் நடத்துவது நம்ம கடமை. அவங்கள பாராட்டுறேன்னு தனியாக நின்று செய்கிறீங்க. வேண்டிய உதவிக்கு தேவையான ஆட்களை சேர்த்து அவங்களோடு சேர்ந்து இந்த காரியத்தை செய்யுங்க. நீங்கள் தனியாக செய்து கஷ்டப்படாதீங்க. முடிஞ்ச வரை மற்றவர்களையும் பங்கு பெற்று செய்யுங்க. அவங்களையும் பங்கு பண்ணி நீங்கள் அவங்களுக்கு தலைமை தாங்க இந்த காரியத்தை. அப்படி செய்யும்போது தான் ஊழியம் வளரும், உங்களுக்கும் ஊழிய பழு குறைவாக இருக்கும். நீங்கள் தனியே எல்லாத்தையும் சுமந்து கொண்டு இருந்தீங்கன்னா கிரியா களைச்சி போயிடுது. அதுபோல் சிறுவர் பகுதியில் நம்மவும் செயல்படுறீங்க, பாராட்டுகிறேன். நீங்கள் இந்த உங்களோட சிறு பிள்ளையோட நீங்கள் இந்த காரியத்தை கஷ்டப்பட்டு செய்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு உதவியாக சுஜி மாலினி இருக்கிறீங்க. நீங்கள் அவங்களுக்கு உதவியாக இருங்களே தவிர தலைவர் அதாவது பொறுப்பாக நிற்கிறவர் சொல்வதற்கு எல்லாரும் கீழ்ப்படியணும். அது முக்கியம். நீங்கள் அவங்களுக்கு ஒத்தாசை இருந்து அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா யார் யார் பொறுப்பில் இருக்கிறீங்க அவங்க சொல்லுவது தான் மற்றவர்கள் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். அவங்களுக்கு நீங்கள் சில நல்ல ஆலோசனை கொடுக்கலாம், நல்லது. அது அவங்க கேட்குறதும் கேட்காதும் அவங்களோட கையில் இருக்குது. நல்ல ஆலோசனைகள் எப்பொழுதும் கேட்கப்படும், அது உண்மைதான். அதே வேளையில் நாங்கள் சொல்கிறது தான் தலைவர் கேட்கணுமென்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுதி இல்லை. விளங்குதா? நாங்கள் சொல்கிறத அவங்க கேட்டு நாங்கள் சொல்லணும், எங்களுக்கு புது புது ஐடியா சொல்ல அவங்க கேட்கணும், அப்படி என்று இல்லை. தலைவர்கள் தீர்மானிக்கிறது தான் இங்கே முக்கியமானது. ஏன்னா அவங்கள அந்த பொறுப்பில் வச்சுருக்கிறோம். தலைவர்கள் தவறு செய்தால் அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை நம்ம கையில் இருக்குது, அது நாம் செய்வோம். ஆனால் இருக்கிற தலைவர்களுக்கு கீழ்ப்படுகிற போது நாங்கள் ஆசீர்வாதம் இதுக்கு நடத்துறதுக்கு நமக்கு உதவியாக. அவை ஊழியக்கார பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய நெருக்கடிகளின் மத்தியில் இந்த காரியங்களை செய்து வரீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. நீங்கள் ஊழிய மாதிரியில் வேதத்தை தியானித்து ஆண்டவர்கிட்ட ஆவியாண்டே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளை நடத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. சபையை நடத்துறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுங்க. பாடல் குழுவை நடத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. வர்றவர்களை சரியான முறையில் விசாரித்து அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சபையை நல்ல முறையில் கட்டியெழுப்பி இந்த பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக சபையை நடத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்து கேளுங்க. தனியாக மோசை மாத்திரம் பாடுபட முடியாது, சிவா மாத்திரம் பாடுபட முடியாது. நாங்கள் எல்லாருடையும் ஒத்துழைப்போடு தான் சபை கட்டப்படும். தனி ஒரு ஆளுடைய சபையில் இது கர்த்தருடைய சபை. நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த சபைக்கு தூணாக இருக்கிறீங்க. ஒரு தூண் அசைஞ்சுன்னா சபையை உடைஞ்சிடும். அதுபோல் நீங்கள் அசையாதபடி உங்களை காக்க கர்த்தர் ஆவியான வழிநடத்த வேண்டும். அந்த வழிநடத்தலுக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுங்க.
அப்படி ஒப்புக்கொள்வது கர்த்தர் இன்னும் அதிகமான ஜனங்களை கூட்டி சேர்ப்பார். இன்னும் அதிகமாய் சபை வளரும். இன்னும் அதிகமாக இந்த ராட்சியம் கட்டப்படும். இவனுக்கு அருமையான பிள்ளைகளே, உங்களோட பணிக்காக பாராட்டுகிறேன். உங்களுக்காக நான் ஒரு அவார்டு ஒன்றும் கொடுக்கறது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு அவார்டு தருவார். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆகவே நீங்கள் செய்கிற பணியை கர்த்தர் கவனிக்கிறார். அந்த கவனிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆகவே இந்த நாளிலும் உங்களை உற்சாகப்படுத்தணும், பாராட்டுகிறேன். ஏதாவது ஆலோசனை என்றால் நீங்கள் எப்சிவாட்ட சொல்லுங்கள். எப்சிவா அதன் மூலமாக கேட்பேன். எப்சிவாவும் இதுக்கு பொறுப்பாக இருக்கிறார். அவையை நான் பாராட்டுறேன். உங்களை எல்லாரும் வழிநடத்துறதுக்கு ஒரு நல்ல தாயாக அந்த சகோதரி இருந்து வழிநடத்துகிறா. அவங்களுக்கு பொறுப்பு கீழ்ப்படியுங்க. மோசையை கீழ்ப்படியுங்க. ஊழியக்காரனை கீழ்ப்படியுங்க. அப்படி கீழ்ப்படுகிற போது தான் ஆசீர்வாதங்கள் பெருகும். அப்படி கீழ்ப்படுகிற போது தான் நம்முடைய பணிகளும் நேர்த்தியாக கட்டப்படும். கீழ்ப்படியாமனால் இப்போ ராட்சியம் கட்டப்படாது. ஆகவே உங்களை பாராட்டுகிறேன். நான் உங்களை கண்டித்து நடத்துகிற ஆள் இல்லை. என்னை பொறுத்தவரை நாங்கள் ஒரு சகோதரங்களாய் இணைந்து நடத்துகிறான் ஊழியர். சும்மா நான் பெரிய ஆள், நீங்கள் சின்னாக்குலன்னு நான் சொல்லிட்டு அப்படி நான் வரவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். ஆனால் பிழையாய் நடந்தால் கடுமையாக இருப்பேன். அதே மாத்திரம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரும் பிழை விட்டால் நான் கடுமையாக இருப்பேன். மற்றபடி நான் சகோதரன் நட்பு உறவாய் நான் பழகுவேன், பேசுவேன். அதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் வேத வசனத்துக்கும் வேத வார்த்தைக்கும் சபைக்கும் இடரலாக யாரும் நடந்தால் கண்டிப்பாய் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நான் உங்களுக்கு ஆட்சியம் பண்ணுறேன். அருமையான தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆஸ்வதியும் இவர்கள் பணிகளை செவ்வியாச்சு ஆவையான இவர்கள் வழிநடத்தும். அது கிருபை இந்த குடும்ப பிள்ளைகளை ஒருவரும் கூட இருப்பதா. பிள்ளைகள் தனிப்பட்ட தேவைகளை சந்தியும் ஆஸ்வதியும். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களை உற்சாகமாக செய்யுங்கள். ஊழியத்தில் குறைகள் தேவைகள் இருந்தால் அதை எப்சிவோட கதைச்சு செயல்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.